வெளில வரப்போ ரொம்ப கண்ணியவானுங்க மாதிரி தனியாக வர மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிடுறது. த்ரிஷாவுக்கும் அனிருத்துக்கு என்ன ஏற்றி ஒரு 15 வயசு ஆச்சு. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பப்புக்குள்ளார லிப்பு 30 நிமிஷம் 40 நிமிஷம் கண்ணாமுன்னான்னு பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். எம்ஆர்சி நகரில் ரத்தீஷோடைய வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடி அவங்க சீல் வச்சுருக்காங்கல்ல, இப்போ அந்த வீட்டுக்குள்ளார நார்காட்டிக்ஸ் வரதா இருக்கு. ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக்குக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டீங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்குள்ளார புழங்காத ட்ரக்ஸ்கள் எல்லாமே இவங்களோட வீட்டு பார்ட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. 30,000 சதுரடிக்கு மேலே இடம். நான் அந்த ஃபோட்டோ வைங்க, நீங்கள் சத்தியமாக அது வீடாக ஹோட்டலான்னு கேட்பீங்க. இதுதான் சார் ஹோட்டல் கட்டிக்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு. அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல், கடல் பார்த்த மாதிரி. எல்லா நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் எப்படி நாளைக்கு மேலே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் சரௌண்டிங்கில் உட்காந்து சரக்கு அடிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குமோ அதை வீட்டு மொட்டை மாடியிலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டோடைய கட்டட மதிப்பு மட்டும் 300 கோடி. இவனோட நெருங்கிய வட்டாரம் அப்படிங்கிறது 3 பேர் தான். எல்லாத்துக்குமே இந்த சர்க்கிள் கம்ப்ளீட்டாகவே அனிருத், விக்னேஷ் சிவன், அட்லி. நிறையா பப்புகளில் ஒரு 5 கார் வரிசையாக வந்து நிற்கும். 5 கார்லேயும் காலேஜ் பொண்ணுங்க நாளைக்கு கும்பலாக இறங்கி போகுங்க. அந்த அவ்வளோ ஒரு 15-20 பிள்ளைங்க இறங்குறப்பயே தெரிஞ்சிடும் எங்களுக்கு ரத்தீஷ் உள்ள வர போகிறாங்க அனிருத்தோட. ஆமாம். ஜி ஸ்கொயர் உடைய நிழல் முதல் ஓனரு வந்தான் ரத்தீஷ் தான். ஒரு நிழல் துணை முதலமைச்சருங்கிறது தான் அவனுடைய உண்மையான சரியான பேராக இருக்கும். மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை, நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் திரு திருச்சி சூர்யா அவர்கள். சார் வணக்கம் சார். திரு உதயநிதி அவர்களை சுற்றி கேடயமாக பார்க்கப்பட்ட ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கரன், விக்ரம் ஜூஜு, இது இவங்க 3 பேரோட ரோல் என்ன சார்? முதல்ல இவங்க 3 பேர் யார்? இல்லை, ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணோம். முதல் வரியிலேயே ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ஜூஜு இவங்க 3 பேருமே திருச்சியை பூர்வீகமாக கொண்டவங்க. அதே சார் ஜூஜுன்றது செல்ல, அது சும்மா அது ஏதோ வச்சிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த 3 பேருமே திருச்சியை சார்ந்தவர்கள். இவங்க எப்படி உதயநிதி கிட்ட நெருக்கமாகறாங்க அப்படின்னா, உதயநிதியோடைய நண்பர் ஒருத்தர் திருச்சியில் இருக்கார். இன்னுமா ஸ்ட்ரைக்காவல? சரிங்க சார், புரிஞ்சிடுச்சு. நெருங்கிய நண்பர். ஆமா, நெருங்கிய நண்பர் ஒருத்தர் திருச்சியில இருக்கிறார். அவர் மூலமா தான் இவங்க பழக ஆரம்பிக்கிறாங்க. சரி. இந்த 3 பேருடைய பர்சனல் பேக்ரவுண்ட் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ரத்தீஷ் வந்து திருச்சியை பூர்வீகமாக கொண்டவர். 90களில் புனிதவள்ளி பழனியாண்டின்னு சொல்லி ஒருத்தவங்க மேயரா இருந்தாங்க, ஒரு லேடி. அவங்களுடைய பேரன். சரி. பெரிய திமுக குடும்பமா? இல்ல, அவங்க காங்கிரஸ். அதுல வந்து திருச்சியில நேச்சுரல் சலூனோட பிரான்ச்சைசி எடுத்து திருச்சியில நடத்த ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரத்தீஷோடைய ஃபேமிலி. சரி. இவ்வளவுதான் இவங்களோட பெரிய பேக்ரவுண்ட். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இந்த அளவுக்கான ஆடம்பரமோ இந்த அளவுக்கான ஒரு பொருளாதார பின்புலமோ துபாய்க்கு ஓடிப்பு ஒளிர அளவுக்கு பலமும் கிடையாது. நீங்க அதெல்லாம் சிம்பிள். நான் சொல்றேன் சரி. இல்ல, இன்னும் அவங்களோட உண்மையான பேக்ரவுண்ட். அடுத்து அதே மாதிரி ஆகாஷ் பாஸ்கரும் சரி, அவங்க அப்பா பேரு பாஸ்கரன். அவர் வந்து வேலவன் டிரான்ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்லி பஸ் வச்சிருக்கிறாரு. 5 பஸ் வச்சிருந்தாரு 90களில். நெருக்கி 2000க்கு அப்புறமேலே பஸ் லாஸ் ஆகி எல்லா பஸ்ஸையும் மூடிட்டாரு. அந்த பஸ் நிறுத்துறதுக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சுல, அந்த தர வாடகையில அங்க சும்மா ஒரு ஹால் மாதிரி கட்டி அந்த ஹாலை வந்து வாடகைக்கு விட்டு அதை வச்சு தான் வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஃபினான்ஷியலாக அவங்களும் லாஸில் இருந்தவங்க. நாளைக்கு இதுதான் அவங்களுடைய கண்டிஷன். இவங்க திமுக குடும்ப பின்னணி. இவங்களும் இவங்க வந்து ரெட்டியார் ஃபேமிலி. இவங்களுக்கு எந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் இவங்க உருவாகிறது எப்படி ஆகுறாங்க அப்படின்னா, அன்பில் மகேஷோடைய அத்தை மகன் இருக்காரு வாலாடி கார்த்தி. வாலாடி கார்த்தியோட சொந்த மச்சான் தான் ஆகாஷ். ஓகே, இது ஒண்ணு. அதே மாதிரி ரத்தீஷ், ஆமா விக்ரம் ஜூஜு இல்ல, ரத்தீஷுமே வந்து பொலிட்டிக்கலி வந்து வாலாடி கார்த்தியோட நெருங்கிய நண்பரா பழக போக தான் நாளைக்கு அடிக்கடி உதய வந்து சந்திக்க, மகேஷ் கூட பயணிக்கன்னு சொல்லி இவங்க என்ட்ரி ஆகுறாங்க. அடுத்தது விக்ரம் ஜூஜுவும் இவங்க 3 பேருமே விஷுவல் கம்யூனிகேஷன் லயலா காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க சென்னையில. ஆமா. விக்ரம் ஜூஜு வந்து ஒரு சாதாரண விவசாயி மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்த நபர். நாளைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு படிப்படியாக ஒரு சின்னதாக இந்த இன்விடேஷன் கார்ட்ஸு, இந்த மேனகா கார்ட்ஸ் மாதிரி இந்த கார்டுகள் வைக்கக்கூடிய இந்த ஃப்ரான்ச்சைசி கொடுப்பாங்கல்ல, அதை வந்து
ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இயல்பான ஒரு சாதாரண ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் பேட்டர்ன் போகுது. அவ்வளோதாங்க. இந்த 3 பேருக்கும் இவ்வளோதான் பேக்ரவுண்ட். இந்த 3 பேரும் அப்படியே கிளம்பி சென்னை வராங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறமேலே உதயநிதியுடன் எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது, பார்ட்டிஸ் போகிறது, பப்புக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி இந்த நெட்வொர்க் வளைஞ்சிக்கிட்டே இருக்குது. கூட எப்பயுமே நாளைக்கு நம்ம எப்பயுமே ஒரு 2-3 பசங்க சின்ன வேலைகள் சொல்கிறதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி இவர்கள் நெருக்கமாகறாங்க. பட் இவங்களோட பேஸ் ஃபவுண்டேஷன் யார்கிட்ட அப்படின்னா அன்பில் மகேஷ்ட தான். இப்படி தான் பயிரிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு இவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தப்பயே ரத்தீஷுங்கிற கேரக்டர் பரவலாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, சவுக்கு சங்கரே நிறைய தடவை ட்வீட் போட்டிருக்கா. அப்படி ரத்தீஷ் ஃபோட்டோவை போட்டு கூடிய விரைவில் உன் முகத்திரையை கிழிப்பேன் அப்படின்னு ஒரு 3-4 தடவை போட்டிருக்காரு. எப்போல்லாம் நாளைக்கு அவன் ஃபோட்டோவை போடுறானோ அப்போல்லாம் சவுக்கு சங்கருக்கு ஏதோ பிரச்சனை வரும். அந்த அளவுக்கு போலீஸ் அதிகாரம். செனட் ஆஃப் ரோட்ல நாளைக்கு முதலமைச்சர் வீட்டில் முதலமைச்சரோட வாகனம் எந்த அளவுக்கு எந்த இடம் வரைக்கும் நிற்குமோ அதே அளவுக்கு ரத்தீஷோடைய ரோல்ஸ் ராய்ஸ் காரும் அந்த அளவுக்கு அங்கே அந்த இடத்துல நிற்கிற அளவுக்கு அதிகாரம். ஆமாம், ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் வருவார். அந்த அளவுக்கு அதிகாரம் மிக்க வலம் வருபவர். அவருடைய சொந்த அண்ணன் நாளைக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறார், ரத்தீஷோட அண்ணன். அதனால இவங்களுக்கு மற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகளை கொஞ்சம் ஈஸியாக கான்டாக்ட் ரேஞ்ச் இருக்குது. 40 மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் இருக்க 40 மாவட்டத்தில் 16-17க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் எஸ்பி, கமிஷனர், கலெக்டர்களை நியமனம் செய்தது ரத்தீஷ். அதிகாரம் செய்யாத என்ன அதிகாரத்தின் அடிப்படையில் நியமனம் பண்றாரு? உதயா கிட்ட போனா நாளைக்கு இவர் தாங்க சரியா இருப்பாரு, நம்ம ஆளு. அதால அவருக்கு என்ன லாபம்? என்னங்க, ஒரு மாவட்டத்தோட பொதுவெளிக்கு கையில வச்சிருக்கிறப்ப அந்த மாவட்டமே மறைமுகமா தான் கண்ட்ரோலுக்கு வரலையா? நாளைக்கு அவர் உதயநிதியிட்ட கூட்டிட்டு போய் நம்ம நண்பரு, நமக்கு தெரிஞ்சவர், அண்ணனோட ஃப்ரெண்டு, நாளைக்கு அதெல்லாம் கரெக்டாக இருப்பார், இந்த மாவட்டத்திற்கு அவர் கேட்குறாரு, அங்கேயும் ஆள் இல்லை, இவரை போட்டோம்னா நாளைக்கு நம்ம கிட்ட டியூனிங்கில் இருப்பாருன்னா நம்ம கட்டுப்பாட்டுக்கு இருக்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, நிறையா மாவட்டத்தில் கலெக்டரு, ஐஏஎஸ், ஐபிஎஸ் யங்ஸ்டர்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க உதயநிதி டெப்டி சிஎம் ஆனதுக்கப்புறம். எதுக்கு அப்படின்னா, இவர் இன்னும் 25 வருஷம் ஆட்சி நடத்துகிறப்ப இவருக்குன்னு ஒரு அதிகார வளையத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததா சொல்கிறாங்க. அதெல்லாம் இவங்க எடுத்த ப்ரொஃபைல். உதயச்சந்திரன் நாளைக்கு உதயநிதியே நிகழ்ச்சிக்கு வராருன்னா கூட வரமாட்டார். அவர் சிஎம்கிட்ட மட்டும்தான், டெப்டி சிஎம்னா கூட பெருசாக மதிக்க மாட்டார். ஆனால் ரத்தீஷ் ஃபோன் பண்ணால் உதயச்சந்திரன்லேருந்து, உமாநாத்லேருந்து, தினேஷ்லேருந்து என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. எவ்வளோ பவர் சென்ட்ருக்குங்கிறதுக்கு சொல்கிறேன். ஜி ஸ்கொயர் உடைய நிழல் முதல் ஓனரு இவன் தான், ரத்தீஷ் தான். ஜி ஸ்கொயர் பாலாலாம் சும்மா பேருக்கு. இவன் தான் சைட் ஃபிக்ஸ் பண்ணுறது, இவன் தான் எல்லாத்தையும் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுறது, இல்லீகல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் பாதி விலையில் முடிக்கிறது, பேப்பர் சரியில்லாதெல்லாம் சரி பண்ணுறதுங்கிறது. இதுதான் இவரோடது. தோனியை கொண்டுட்டு ஜி ஸ்கொயருக்கு பிராண்டு மாடல் ஆக்குனதெல்லாம் ரத்தீஷ் தான். இவனோடைய வேலை என்ன அப்படின்னா, நானே கண் கூட பார்த்துருக்கேன், யாரும் சும்மா சொல்கிறதுக்கெலாம் இல்லை, எல்லாமே அந்த சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்கள் இந்த ஐபிஎல் டீம் ஓனர்னா தான் அந்த மாநிலத்தோடைய ஐக்கானாக பார்க்கப்படுது. அப்படிங்கிறதுனால தானே இந்த சன் டிவியை சன்ரைசர்ஸ் வாங்குறாங்க. யாரோ இங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார ஏற்கனவே இந்தியா சிமெண்ட்ஸ் வாங்கிருச்சு, அதனால இங்கே தமிழ்நாடு வாங்க முடியாது. ஆனால் எனக்குன்னு ஒரு ஐபிஎல் டீம் இருந்தால் தான் என்னை மற்றவன் மதிக்கிறான் அப்படிங்கிறதுனால எங்கேயோ போய் வாங்குற மாதிரி ஒருத்தருக்கும் அந்த ஐக்கான் இருக்கிற மாதிரி சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொடியூசராக இருந்தால் தான் மதிப்பு, சமூக அந்தஸ்து இல்லையா புரிஞ்சுக்கலாம். நடிகர்களோ நடிகைகளோ உங்கள்கிட்ட நின்று பேசலாம் அப்படின்னாலே நாளைக்கு நீங்கள் ஒரு தயாரிப்பாளராக இருக்கணும், இல்லை ஒரு ஃபினான்சியராக இருக்கணும். உங்களால் பிரயோஜனம் இருக்குது, இனி என்னைக்கு வேணாலும் நம்மளுக்கு தேவைப்படுவாங்கிறப்ப தான் உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்குங்கிற மாதிரி ரத்தீஷ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு, ரிபல் ஸ்டுடியோஸ் அது பேர். அதில் ஒரு 3 விஜய் சேதுபதி படம் பேருக்குன்னு எடுத்தாங்க, அதெல்லாம் ஃப்ளாப் தான். ஆனால் இவனோட இயல்பு வேலை என்ன அப்படின்னா, இவனோட நெருங்கிய வட்டாரம் அப்படிங்கிறது 3 பேர் தான் எல்லாத்துக்குமே. இந்த சர்க்கிள் கம்ப்ளீட்டாகவே அனிருத், விக்னேஷ் சிவன், அட்லி, இந்த 3 பேர் தான் இந்த கம்ப்ளீட் டீமோட மேட்ரு. ஆனால் இவங்க மற்றவங்கள பார்த்ததில்ல, நான் அதிகமாக பார்த்துருக்கிறது அனிருத்தும் ரத்தீஷும் ரொம்ப சுற்றுவாங்க. நிறையா பப்புகளில் ஒரு 5 கார் வரிசையாக நிற்கும். 5 கார்லேயும் நாளைக்கு பொண்ணுங்க, நாளைக்கு காலேஜ் பொண்ணுங்க, நாளைக்கு கும்பலாக இறங்கி போகுங்க. எல்லாத்துக்குமே அந்த பப்பில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், இந்த மாதிரி 5 காரில் இவ்வளோ பிள்ளைங்க வரப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ஃபிக்ஸ்டாக பிள்ளைங்க கிடையாது. அந்த அவ்வளோ ஒரு 15-20 பிள்ளைங்க இறங்குறப்பயே தெரிஞ்சிடும் எங்களுக்கு ரத்தீஷ் உள்ள வர போறாங்க அனிருத்தோட. ஆமா, 2 பேரும் தான். ஒரு ஈர்ப்புக்கு ஒரு ஆள் வேணும்ல, பணம் செலவு பண்ண ஒருத்தன் இருக்கிறான், பட் பவர் புல்லிங், ஃபேஸ் புல்லிங்க்கு ஒரு ஆள் வேணும்ல. அதனால இவங்க 2 பேரும் தான் உள்ள வருவாங்க.
வெளில வரப்ப ரொம்ப கண்ணியவானுங்க மாதிரி தனியாக வர மாதிரி வந்துட்டு உள்ளே வந்து கூத்தடிக்க ஆரம்பிச்சிடுறது. அதில் பணத்துக்கும் இல்லை நடிகருங்கிற ஈர்ப்புக்கும் அடிபணிஞ்சு சில பெண்கள் இல்லை போதையில் நாளைக்கு இவர்களுடைய தேவைக்கு பயன்படுத்துகிறவங்கள நாளைக்கு அவங்க அது இன்னும் கையில் எடுத்துக்கிட்டு இவர்களுக்கு தேவையானவர்களுக்கு அனுப்புவதற்கு பயன்படுறது தான் இவங்களுடைய பணி. இப்படிதான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இது நான் சொல்றதெல்லாம் இல்ல இருக்குமா இருந்திருக்கா அதுதான் இருக்கு ஒரு போக்குல இல்ல இருந்திருக்கு. நான் கண் கூட பார்த்ததுதானே சொல்றேன். நான் கிட்டத்தட்ட அனிருத் உட்பட அனிருத்தை பத்தி நமக்கு தெரியாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுறாங்க, நாளைக்கு அவர் சம்பவம் நடக்கிற எல்லா இடத்துலயும் அனிருத் இருக்காருன்னா அப்படி இருக்கதான் செய்வாரு. நான் என்னொன்னு எனக்கு தெரிஞ்ச திரிஷாவுக்கும் அனிருத்துக்கும் என்ன ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்? ஒரு 15 வயசு ஆச்சு இருக்கும்ல. 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பப்புக்குள்ளார லிப்ட் 30 நிமிஷம் 40 நிமிஷம். த்ரிஷாவா இவங்களா ஆண்ட்ரியா? த்ரிஷா தான். விஜய் கிட்ட பிரச்சனை வராது, கவலைப்படாதீங்க. நீங்க ஏன் சரி இல்ல நான் கண் கூட பார்த்தது சொல்ல முடியும். நான் த்ரிஷாவும் அனிருத்தும் நாளைக்கு பப்புக்குள்ளார வச்சு கண்ணா புண்ணான்னு பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படி இருக்கிறப்போ இவன் ஏஜுக்கும் அது ஏஜுக்கும் என்னடா அப்படின்னு நமக்கே தோணும். அந்த மாதிரியான விஷயங்கள் அனிருத் அதெல்லாம் செய்யற ஆள் தான். இன்னொன்னு சினிமா ஃபீல்டுல யாரு என்ன கேட்பீங்க? 4 பாட்டு இட்டு கொடுத்தனா நாளைக்கு இனிமேல் திரு விஜய் அவர்கள் கேட்பாரு இல்லையா த்ரிஷாக்கு? இதுக்கு அவர் என்ன நைட்டு வேணா இன்னொன்னு எனக்கு ஒண்ணு கொடுமான்னு கேட்பாரு, வேற என்ன கேட்பாரு. சரி சரி, இதை தாண்டி ரத்திஷ் என்ன பண்ணுவாரு? ரத்திஷ் சரி ரத்திஷ் இல்ல இது அதாவது இதான் அவனோட பேட்டர்னுங்க. இவன் ஃபுல்லாவே இது எதுக்கு சொல்றேன்னா, இவனுக்கு ட்ரிங்க்ஸு, நாளைக்கு இந்த மாதிரி பெண்கள் பார்ட்டி, இதுதான் இவனுடைய கம்ப்ளீட் உலகம். இப்ப இவருடைய அதிகாரத்துவத்தை சொல்லிட்டோம், இவர் செய்யற விஷயங்களை சொல்லிட்டோம். நான் ஒரு போட்டோ தரேன், தயவுசெய்து இந்த ஃப்ரேம் பக்கத்துல வைங்க. அவர் வந்து ஈசிஆர்ல ஒரு வீடு கட்டுறாரு. ஆமா, வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க அண்ணன் பேரு சர்வேஷ், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஓகே, அந்த ஜி ஸ்கொயருக்காக ஒரு இடங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அந்த டிவிஎஸ்ன்னு சொல்லி ஒரு இடத்துல, அதில் வந்து கடல் பார்த்த மாதிரி 30,000 சதுரடிக்கு மேலே இடம். நான் அந்த ஃபோட்டோ வைங்க, நீங்கள் சத்தியமாக அது வீடாக ஹோட்டலான்னு கேட்பீங்க. என்ன சார் ஹோட்டல் கட்டிக்கிட்டு இருக்கா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு. அந்த மாதிரி மேலே ஃபுல்லாக ஸ்விம்மிங் பூல், கடல் பார்த்த மாதிரி. எல்லா நட்சத்திர ஹோட்டல்கள்லையும் எப்படி நாளைக்கு மேலே பார்ட்டி கொண்டாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூல் சரௌண்டிங்கில் உட்காந்து சரக்கு அடிக்கிறதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குமோ, அதை வீட்டு மொட்டை மாடியிலே கட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டோடைய கட்டட மதிப்பு மட்டும் 300 கோடி. சென்னையில் ஈசிஆர்ல கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இதுதான் இவங்களுடைய ஃபண்டு ஃப்ளோ. எங்கெல்லாம் பணம் வருது அப்படின்னா இப்படி தான் பண்ணுறாங்க. அதற்கு அப்பாற்பட்டு மேலும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்ன அப்படின்னா, அவருடைய சீப்ரோஸ் எம்ஆர்சி நகரில் ரத்தீஷோடைய வீடு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடி அவங்க சீல் வச்சிருக்காங்கல்ல, இப்போ அந்த வீட்டுக்குள்ளார நார்காட்டிக்ஸ் வரதா இருக்கு. ஒரே ஒரு ஜாஃபர் சாதிக்குக்காக நீங்கள் எவ்வளோ பாடுபட்டீங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டீங்கிறத நினைவு வச்சுக்கோங்க. ரத்தீஷோடைய வீட்டுக்குள்ளார அந்த சப்ஸ்டன்சஸ் கண்டிப்பாக வால்லையோ சீலிங்லேயோ ஃப்ளோர்ஸ்லேயோ நாளைக்கு இருக்கும். அதனால் அது என்னங்கிறத எடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளார புழங்காத ட்ரக்ஸ்கள் எல்லாமே இவங்களோட வீட்டு பார்ட்டிகளில் பயன்படுத்தப்படுகிறது. இடியிலிருந்து சொல்லப்படும் தகவல் என்ன அப்படின்னா, மலேசியா, தாய்லாந்து, துபாய் இந்த மாதிரியான நாடுகளில் இவங்க ஒரு பார்ட்டி கொண்டாடுறப்ப அங்கேருந்து ஒரு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் ஒரு 6 லேடிஸுங்க பொண்ணுங்க வந்து கிளம்பி வந்து இவங்க பார்ட்டியில் எல்லாம் வந்து ஏரோஸ்டஸ் மாதிரி நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ உங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு நாளைக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான பேமெண்ட் வாங்கிட்டு திரும்பி அதே சார்ட்டர் ஃப்ளைட்டில் கிளம்பி அவங்க கண்ட்ரிக்கு போயிடுறது. அந்த ஃப்ளைட்டில் தான் ட்ரக்ஸ் வருது, இவங்க அதை பார்ட்டியில் யூஸ் பண்ணுறாங்க, திரும்பி அந்த ஃப்ளைட்லேயே அந்த லேடிஸுங்க கிளம்பி போயிடுதுங்க. இப்போ இதுதான் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க சிசிடிவி சீப்ரோஸோட கம்ப்ளீட் சிசிடிவிலாம் எடுத்துட்டாங்க. இவனோட வீட்டுக்குள்ளார யார் யார் நடிகைகள் வந்தா, யார் யார் போனது, யார் யார் வந்தது, திமுகவோடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் போயிருக்கிறாங்க, விஜய் டிவியோட ஆங்கர் ஒருத்தவங்க போயிருக்கிறாங்க. இது மாதிரி யார் யார் வந்தாங்க, சீனியர் ஆங்கர் தான். அதனால வந்து யார் யார் வந்தாங்க, யார் யார் போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்திருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் போறதுக்கு என்ன அவசியம் இருந்தது? எல்லாம் இப்போ சரக்கு அடிக்கிறது, குஜால் பண்றதுக்கு. அதுதான் சட்டமன்ற உறுப்பினர்களே. ஆமா, 2 பேருமே போயிருக்கிறாங்க. இவரு சொல்லக்கூடிய அன்பிலின் அடையாளமும் அந்த வீட்டுக்கு சென்றிருப்பதாக தகவல். இப்ப இதுல மேட்ரு என்ன அப்படின்னா, இவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க 174ல. அதுல வந்து 40 செலிபிரிட்டிஸ் லேடிஸ் கலந்துக்கிறாங்க, நடிகைகள். அந்த 40 நடிகைகளுக்கும்
ரிட்டர்ன் கிஃப்ட் வந்ததுக்கு மரியாதைக்கு ஏதோ குத்தனுப்புவோம்ல, ஆமா. அது மாதிரி லூயிஸ் வைட்டான்ல ஒரு ஹேண்ட்பேக் பிராண்டு, ஒரு ஹேண்ட்பேக்கோடைய விலை 45 லட்சம் ரூபா. 40 பேருக்கும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு வீடியோ வாங்கிடலாம். அப்படி இருக்கிற இவர் என்ன திடீர்னு இது மாதிரி ஆயிட்டாரு, இதுக்கு இது வாங்கியிருக்கலாம், அதுக்கு அது வாங்கியிருக்கலாம். இவர்கள்கிட்ட பணம் எப்படி புழங்குது, என்ன மாதிரியான ஆடம்பரத்துக்கு போறாங்கன்னு பாருங்க. அதாவது சென்னைக்குள்ளார கடந்த 25-30 வருஷம் திராவிட ஆட்சியில நாளைக்கு FL2 லைசன்ஸ் இருக்கக்கூடிய பார்கள் மொத்தமே 8 தான் இருந்துச்சு. FL2 லைசன்ஸ்னா பப்பு, 24 ஹவர்ஸ் ஆல்கஹால் சர்வீஸு, டிஜே, இது மாதிரி இருக்கிறது மொத்தமா இந்த 20 வருஷத்துல லைசன்ஸே 8 தான் இருந்துச்சு. பாண்டிச்சேரிக்கே பிக்னிக் ஸ்பாட்டுக்கே நாளைக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் திமுக ஆட்சி வந்து இந்த 4 ஆண்டுகள்ல 21க்கு பிறகு சொல்றீங்க. ஆமா, 4 ஆண்டுகள்ல சென்னையில மட்டும் 220 FL2 லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நேரம் உட்பட இல்லையா? ஆமா, இது இல்லாம திருச்சியில எல்லாம் FL2 லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, கோயம்புத்தூர்ல கொடுத்துட்டாங்க, மதுரையில கொடுத்துட்டாங்க, நிறைய தெரியுதுங்க. இப்ப எல்லாம் அந்த காலேஜ் பக்கத்துல எல்லாம் ஏதோ ஒரு ஃப்ளோருக்குள்ளார எல்லாம் பப்பு செட்டுங்களாம், அதெல்லாம் FL2 இவங்க கொடுத்ததுதான். இதுல ஹைலைட் என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா FL2வும் எடுத்தது யாருன்னா இவங்க 3 பேர் தான். இவங்க பினாமிகளை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுட்டு பார்த்துட்டு லைசன்ஸ் இவங்க வாங்கி கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லா இவங்க பண்றாங்க. இது எல்லாமே அண்ணனுக்கு தெரியுமா? அது துணை முதல்வர் அண்ணனுக்கு. அவரு போனாரா போலையான்னு எனக்கு தெரியல. அண்ணனுக்கு தெரியுமா? தெரியல, அததான் தெரிஞ்சு போனா தானே தெரியறதுக்கு. இது தெரிஞ்சாதானே அண்ணன் போறதுக்கு. இப்ப அவர் மந்திரியா மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அண்ணன் மந்திரியா இருக்கிறனால அந்த மாதிரி எல்லாம் போறது கிடையாது. தெரிஞ்சிருக்கும், அண்ணன் காதுக்கு போயிருக்கும். அப்படி எனக்கு தெரியலைங்க. அதாவது நாளைக்கு வந்து இவங்க எல்லாம் தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களா? ஆனா எனக்கு ஒரு தகவல் வந்தது, அது நான் ஃபைனலா சொல்றேன் நானு. அதாவது இது இவருக்கு தெரியுமா தெரியாதான் இந்த கேள்வி கேட்டப்ப அவங்க என்கிட்ட சொன்னது. இப்ப ரத்தீஷோடைய பேட்டர்ன் இதுதான். கம்ப்ளீட்டா இவனும் நாளைக்கு நடிகர்கள் மத்தியில் செல்வாக்கு, அதிகாரத்துவத்தில் செல்வாக்கு, நாளைக்கு என்ன வேணுமோ நாளைக்கு இவனால உட்கார்ந்த இடத்துல செய்ய முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிழல் துணை முதலமைச்சருங்கிறது தான் அவனுடைய உண்மையான சரியான பேராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருடைய பார்வையா. எல்லாரையும் வளைக்கக்கூடிய ஆயுதம் ரத்திஷ்கிட்ட இருக்கு, புரிஞ்சுக்கலாம். ஆமா, இதை விட இன்னொரு பெரிய வித்தகாரன் அவன். அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை கிட்ட நெருக்கமா இருந்தா உதயா நம்ப மாட்டா. அப்படி உதயாட்ட நெருக்கமா இருந்தா மாப்பிள்ளை நம்ப மாட்டா. அப்படி இப்ப என்னையவே சபரிசை நம்ப மாட்டாரு, ஏன்னா நான் உதயா ஆளுங்குவாரு, நான் டிஎம்கேல இருக்கிறப்ப. இது அந்த பிளேயர் இருக்குது. பிடிஆர் உதயநிதி நம்ப மாட்டார், டிஆர்பி ராஜாவா சபரிசை நம்ப மாட்டா. அப்படி இந்த மாதிரி இருக்கும்ல. இவன் ஒருத்தன் தாங்க 2 பேரும் நம்பிக்கைக்கும் பாத்திரமானவன், மாமா கிட்டையும் மச்சான் கிட்டையும். அப்படி புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா நான் கரெக்டா முதல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த வேலையை கரெக்டா பார்ப்பான். அதனால 2 பேர்த்தையும் அழகா பேலன்ஸ் பண்ணிக்கிறான். இது ஒரு பெரிய டெக்னிக் தான் அவனால வந்து சாமர்த்தியத்தை. ஆமா. அடுத்தது வந்து நம்ம ஆகாஷ் பாஸ்கர். நான் முன்ன சொன்ன மாதிரியே அவங்க அப்பா ஒரு பஸ் கம்பெனி வச்சிருந்தாரு, அது நஷ்டமாயிருச்சு. அவங்களுடைய அக்காவை தான், ஆகாஷ் பாஸ்கரோடைய அக்கா தான் வாலாடி கார்த்தி கட்டியிருக்கா. அப்படி வாலாடி கார்த்தி யாருன்னா அன்பில் மகேஷோட சொந்த அத்தை மகன். அப்ப மச்சாமுறை வந்துருக்கு. ஆமா, இது ஒரு கான்டாக்ட் வச்சுங்க. அதர் சைடு கவின் கேரோட திருமணம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கலைஞருடைய முதல் மனைவி பத்மாவதி, அவங்களுடைய மகன் தான் மூக்காமுத்துடைய மகள் தான் தேன்மொழி. தேன்மொழியோடைய மகளை தான் ஆகாஷ் பாஸ்கர் திருமணம் செஞ்சிருக்காரு. கலைஞருடைய முதல் வாரிசு குடும்பத்துல. ஆமா, இப்ப அதனாலதான் உதயா கிட்ட இன்னும் பாண்டிங் ஆயிருச்சு. அதுவும் லவ் மேரேஜ். லைலால ஏதோ படிக்கிறப்பதான் ஏதோ க்ளோஸ் ஆயிருக்கிறாங்க. அந்த தேன்மொழியோடைய மகனை தான் அந்த விக்ரம், நடிகர் விக்ரத்தோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுல கலைஞர் முன்னாடி. அது வந்து இவங்களோட தேன்மொழியோடைய மகனுக்கு இது பொண்ணை வந்து இவன் கட்டியிருக்கிறான். இதுதான் மேட்ரு. அண்ட் கிளாரிட்டியா தெரில, பட் எனக்கு ஒரு ரஃப்பான தகவல் வந்தது. இவன் கட்டியிருக்கிறது வந்து அடாப்டட் சைல்டுன்னு சொன்னாங்க. ஆகாஷ் கட்டியிருக்கிறது அவங்களுக்கு பிறந்த குழந்தைல ஏதோ அடாப்டட் சைல்டுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது நமக்கு தெளிவா தெரியல. பட் அதனாலதான் ஒரு பார்சியாலிட்டி அவனை வந்து ஒரு பெரிய இடத்துல கொடுக்கணும். இப்போ நடிகர் வீட்டில் திருமணம் பண்ணவங்க ஏன்டா திடீர்னு இங்கே பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஒரு அக்கறை வந்து தன்னுடைய பெண்ணுங்கிறதுல இல்லாமல் அவங்க கொஞ்சம் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ கவின் கேரை வந்து நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்கு. இந்த சிக் ஷாம்பு அது இதெல்லாம் இந்த நிறையா சோப்பு டப்பா பவுடர் இவரெல்லாம் பண்ணுவாங்க. நான் தான் கவின் கேர். அவங்களே பெரிய லாபத்திலாம் இல்லை, நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால அவங்கள திருமணம் பண்ணதுனால இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய ஃபண்ட் வந்திருக்கா அப்படின்னா அது வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்ப இவங்க அப்பாவை சொன்னோம்ல பாஸ்கரன், ஆமா, அந்த அவர் வந்து நடுவுல இல்லாம இருந்தவர். இப்ப திமுக ஆட்சி வந்த பிறகு, அதுவும் அன்பில் முகேஷ் அமைச்சரான பிறகு, அதுவும் குறிப்பிட்டு ராஜகண்ணப்பனிடம் இருந்து போக்குவரத்து துறை சிவசங்கர்கிட்ட இருந்து மாறின பிறகு
இவங்க அப்பா பாஸ்கரனுக்கு இன்னைக்கு 55 பஸ் ஓடுது. 3 மாவட்டங்களில் ஸ்வர்ணமஹால்னு சொல்லி நகைக்கடைகள் திறந்துருக்காங்க. இவங்களுடைய லைஃப் ஸ்டைலே டோட்டலாக மாறுது, ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலே. எப்போ அன்பில் மகேஷ் நாளைக்கு அமைச்சரான பிறகு. இப்போ நிறைய பேர் வாலாடி கார்த்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா கூட ஆமாம்ல அவரை பார்த்துருக்கோம் அப்படின்னு டக்குன்னு உங்களுக்கே தோணும். எல்லாருமே என்னைக்குமே அன்பில் மகேஷ் பிரேமில் இருக்கா அப்படின்னா பின்னாடி ஒரு கேரக்டர் இருக்கும், ஒரு 8 அடிக்கு, அது இவர் தான். ஆனால் அத்தை மகன் நிறைய பேருக்கு தெரியாது, அவர் எல்லாமே நிறைய பேர் இவரை பிஏன்னு நினச்சிக்குவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய கான்டாக்ட்ல இருக்கிறது. இப்ப ஆகாஷ் பாஸ்கருக்கு இன்னொரு வரலாறு இருக்கு. அது நாளைக்கு வந்து திரும்பி கூகுள் வேணா எல்லாரும் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப சென்னை எழும்பூர்ல ஒரு தொழிலதிபர் வீட்டுல தேர்தல் பறக்கும் படை 5 கோடி ரூபாய் பணத்தை சீஸ் பண்ணுச்சு. சரி, அந்த 5 கோடி ரூபாய் பணத்தை சீஸ் பண்ணது ஆகாஷ் பாஸ்கர் தான். அன்பில் மகேஷ் வேட்பாளராக நிக்கிறப்ப அவருக்காக அந்த பணம் உதவுறதுக்காக இருந்ததாகவும் அந்த பணத்தை ஆகாஷ் பாஸ்கர்ட்ட இருந்து தேர்தல் பறக்கும்படி சீஸ் செய்தது அப்படிங்கிறது தான் இதோடைய இது. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றும் இல்லை, பணத்தை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. கணக்கை காட்டினா பணத்தை திரும்பி கொடுப்பான், இல்லைன்னா அரசாங்க கஜானாலே வச்சுருப்பான், அவ்வளோதானே. வேற என்ன செய்வாங்க? இப்போ பிஜேபியோடதில் தான் நயினார் நாகேந்திரனோடது 4 கோடி மாட்டுச்சு. என்ன செஞ்சாங்க? கணக்கு காட்டினா திரும்பி உனக்கு, இல்லையா கவர்மெண்ட்டுக்கு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு விட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா ஆகாஷ் பாஸ்கரன் திடீர்னு நாளைக்கு ஒரு சினிமா கம்பெனி உருவாக்குறாரு. அதுவும் இந்த 6 மாத காலத்தில். பேர் வச்சா கூட நாளைக்கு நீ வேற ஏதாவது வச்சிருந்தா கூட தெரியாது. சூரிய உதயம் டான் பிக்சர்ஸ் அப்படின்னு வைக்கிறீங்க. நீங்கள் நாளைக்கு படம் எடுக்கிறப்ப யாருமே பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2 கோடிக்கு எடுக்கிறேன், ஒரு ஆரம்ப பட்ஜெட் படம், இல்லை நாளைக்கு ஒரு நல்ல கதை, நாளைக்கு ஒரு 10 கோடிக்கு எடுக்கிறேன். இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீ விஷுவல் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்க, 2 படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக பண்ணியிருக்க. அப்படிங்கிறப்ப நீ டைரக்டர் ஆகுறதான் நியாயமான ரியாலிட்டியா இருக்கும். நீ ப்ரொடியூசர் ஆகுறதுங்கிறதே அதை வந்து ஏற்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்னு என்னடா அப்படின்னா கமல், ரஜினி, அஜித், விஜய் இந்த 4 நடிகர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற டாப் 3 ஆக்டர்ஸை வச்சும் நாளைக்கு படம் எடுக்கிறீங்க. தனுஷ், சிம்பு உட்பட. தனுஷோடையது இட்லி கடை, அது வந்து ஒண்டர் பார் ஃபிலிம்ஸே ஃபர்ஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபண்டு பத்தாம அந்த படத்தை நிப்பாட்டி வைக்கிறாங்க. இவங்க வாண்டடா போய் நாளைக்கு நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறோம், அந்த படத்தை நான் எடுக்கிறோம் அப்படிங்கிறாங்க. எவ்வளோடா அதோடைய பட்ஜெட்னு கேட்டால் 1000 கோடிங்கிறாங்க. அடுத்த படம் நாளைக்கு சிம்புவோட படம், சிம்பு 49 படத்துக்கு பேர் வைக்கல, ஆனால் அவரோட 49 படம், அது 250 கோடி ரூபா பட்ஜெட்டு. அதுக்கப்புறமேல தான் சிவகார்த்திகேயனோட பராசக்தி. இந்த பராசக்தியில தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இது நாளைக்கு உதயநிதிக்கு தெரிஞ்சுதான் நடக்குதோ அப்படிங்கிற பார்வை வருது. என்ன அப்படின்னா கரெக்டாக தேர்தல் பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸு, தேர்தல் சமயம் நெருங்கிறப்ப எப்படி கலைஞருடைய பராசக்தி நாளைக்கு ஒரு அரசியல் புரட்சியை உண்டாக்குச்சோ, மக்கள்கிட்ட ஒரு உணர்வை தூண்டுச்சோ, அதே மாதிரி இந்த சிவகார்த்திகேயன் வச்சு தேர்தல் சமயத்தில் தமிழ் உணர்ச்சி கடமைன்னு ஏதோ பேசி இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அந்த தேர்தல் மனநிலையை திமுகவுக்கு ஆதரவாக மாற்றுறதுக்கு தான் இந்த படத்தையே எடுக்கிறாங்க. அதே நாள் ஜனநாயகனும் வருது சார். அது வந்துட்டு போட்டோம், நாளைக்கு அதுவா இதுவா அப்படிங்கிறது தானே. இப்போ உண்மையிலேயே நாளைக்கு சண்டையா தானே உதயநிதியா விஜயானே. இப்போ உதயநிதியின் மறைமுகம், அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால மறைமுகமான ஒரு சப்ஜெக்டாக இந்த படம் வருது அப்படிங்கிறது தான் எல்லாரும் ஃபீல்டில் பேசுகிறாங்க. ஜனநாயகன் வெளியாகுமா இந்த சிக்கல்ல? அதெல்லாம் வரும், அதுக்கு என்ன பிரச்சனை இருக்குது? அதுக்கு ஏன் அவர் தனி பணத்தை தானே வச்சுக்கிட்டு பண்ணுறாரு. 350 கோடி ரூபா சிவகார்த்திகேயனோட பட்ஜெட். ஸோ கிட்டத்தட்டமாக இந்த 3 படத்தோடைய பட்ஜெட் மட்டுமே 1500 கோடி ரூபாவில் ஒரு 6 மாதத்தில் ஒரு ப்ரொடியூசர்னால இவ்வளோ பெரிய பட்ஜெட். ரைடு போச்சு இல்லை வீட்டுக்கு, அப்பார்ட்மெண்ட்டுக்கு, அது வாடகை வீடாம். 1500 கோடி ரூபா பட்ஜெட்டில் படம் எடுக்கிறவருக்கு ஆனால் நாளைக்கு வாடகை வீட்டில் தங்கியிருக்காருன்னு கேட்குறப்ப சிரிப்பு வருதா வரலையா? அப்படி தானே, அப்படி தான் இருக்கணும். இதுதான் இவர்களோட செயல்பாடாக இருக்குது. இப்போ ஆகாஷோடைய சப்ஜெக்டு பெரிய லெவலுக்கு இல்லை. இதுதான் இவர்களும் எல்லா இடத்துலையும் இந்த நடிகர்கள் ஒன்று கூடுற இடத்துலலாம் நாளைக்கு இந்த நபர்களும் எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்க. இமேஜஸே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு ஆகாஷ் பாஸ்கர் இருப்பாப்படி, இவர் அட்லி இருக்கிறாப்படி, விக்னேஷ் சிவன் இருக்கிறாப்படி, ரத்தீஷ் இருக்காப்படி, விக்ரம் ஜூஜு இருக்கிறாப்படி, நயன்தாரா இருக்குது, டிடி இருக்குது. இதெல்லாம் சிமிலாரிட்டி ஆஃப் சிமிலர் பிக்சர்ஸ். ஒரு பல நாட்களில் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இந்த டீமு மட்டும் ஆனால் ரிப்பீட்டடாக பல ஃபோட்டோக்களில் இருக்கு. ரொம்ப நன்றி சார். டிடி, நாங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சீனியர்னு சொன்னோன்னா நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம், நீங்களே சொல்லிட்டீங்க. இல்லை, அது இல்லாமல் நான் இன்னொரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை சொன்னேன். அப்படிங்களா? டிடி இல்லாமல் வீட்டுக்கு வந்தது வேற. சரி 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 சரி.
மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.